மலையாள பெண்கள் பெரும்பாலும் வெள்ளையாக இருப்பதற்கான காரணங்களில் பண்டிகை காலங்களில் திடுக்கிடும் அழகு மரபுகள் முக்கியமாக உள்ளன. தேங்காய் எண்ணெய், நீர்வளம் மற்றும் பச்சை உணவுகள் போன்றவை அவர்களின் தோலுக்கு உதவுகின்றன. அஞ்சனம், ஆணித்தரமான அளவுகள் மற்றும் ஆழ்ந்த கலாச்சாரம் அவர்கள் மீது ஏற்படுத்தும் தீரா கண்ணிக்கூட்டங்களை மேலும் வலுப்படுத்துகின்றன. இந்த அறிமுகம் பழங்கள் மற்றும் ஆயுர்வேதத்தின் மற்றுமொரு பங்கை நிலைக்கிறது. கோடை மழை வெளியில் மழை நிலம் பூசுகிறது மெல்லிய உயிரியல் அழகு. ஜடமெட்கும் அன்று கவலையாக மீண்டும் சரிவர மனசை பிடிக்க கச்சனுடனே மகிழ்ச்சி கண்டு அந்த அழகான பூங்களை பார்த்து ஒருவர் அறிவதில் என்ன மூழ்கினாலும் புதுமுகம் கொண்ட குட்டீஸ்களின் கூத்து பிரகாசிக்கென பணிகிறது. சாத்தியத்தின் கதவுக்கு எதிரில் மனுஷனின் எண்ணங்களை நிரப்பி பூவை நுகராமல் கொள்ளையடிக்கவே வெற்றி பெற்றது. அவளது முகத்தை பார்த்ததும் என் செர்சத்தில் ஒரு இசை எழுகிறது. அவளின் பார்வை வைத்து மௌனத்தின் கரிய அறிவுடன் பேசுகிறேன். அவளது நிறங்களில் மூழ்கி நான் பாரம்பரியத்தை உணர்கிறேன். அவளது சிரிப்பு என் நாளுக்கு ஒரு புதிய விளக்கம் அளிக்கும். அவளை இல்லாமல் கற்பனைக்கு எல்லா காரணமும் இங்கே வைத்திருந்தால் அவளது மௌனம் என் மனதில் மெல்லிசை போல மிதக்கிறது. இதுதான் என் வாழ்வில் சொன்ன உரையாடல். கணவன் மனைவி உறவு என்பது உன்னதமானது. பரிவு, ஆத்மார்த்தம், இணைப்பின் அழகு அதில் நுழைகிறது. ஒருவரின் சுகத்தை சார்ந்தவர் மற்றவராகிறார். குடும்பம் எப்படி செழிக்கிறது என்பதை உணர்த்தும் இக்குழந்தைகள் வெறும் ஒத்துழைப்பில் அல்ல, மனதின் சாந்தியாக இருக்க வேண்டும். சோர்வை மறக்கும் சூழ்நிலைகள் உருவாகும். அதில் அன்பான வார்த்தைகளும் மனமேயான பாராட்டுகளும் இன்பம் பெறுகின்றன. காழ்ப்புணர்வை விலக்கி உண்மையான நெருக்கத்தை மாத்திரம் பெறுவது முக்கியம். ஒரு பெண்ணுக்கு விரும்பும் புருஷன் என்றால் அதில் இருந்து பல முக்கிய அம்சங்கள் உள்ளன. முதல், பின்னாடி இருந்து கட்டிப்பிடிக்க வேண்டும். மூக்கில் முத்தம் கொடுத்து எப்பொழுது சோகத்தின் போது ஐ லவ் யூ சொல்வதையும் மறக்காது. இவ்வாறு டீடெய்லி ஒரு வாழ்த்தை அனுப்பி அன்றாடம் அழகா இருக்கிறார் என கூற வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு இரவை பெண்ணின் இதயத்தில் சிறப்பாக பதியும்.